நான் உங்க அருண். ஒரு ஊர்ல வித்தியாசமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. கருப்பு சாமி அமானுஷ்யமான முறையில ஒருத்தருக்கு வழி காட்டுது. கருப்பு சாமி அவருக்குள்ள வந்து அவரோட உடம்ப தூக்கி அடிச்சு ஆட்டம் போட வைக்குது. பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வை கருப்பு சாமியே இவருக்குள்ள வந்து சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யம் நடக்கிற இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா? தானாக எழுந்து நின்று காட்டும் தேங்காய். அட்டகாசமாய் ஆர்ப்பரிக்கும் நடுகாட்டு கருப்பு. நான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பெருமாபாளையம் வில்லேஜுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் நான் தேடி போற அதிசயம் நடக்கிறதா எனக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. நடுகாட்டு கருப்பு அப்படிங்கிற கருப்பு சாமி ஒருத்தருக்குள்ள வந்து அவரை புரட்டி எடுத்து ஆட்டம் போட வைக்குது. நடுகாட்டு கருப்பு வந்து ஆடும்போதே அவரை தேடி வந்தவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அவர் சொல்றாரு. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். நடுகாட்டு கருப்பை பார்க்க போற வழியில பவானி ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆத்தங்கரையில ஒரு கோயில் இருந்தது. அசைன்மெண்ட்டுக்கு போற வழியில இந்த மாதிரியான வழிபாட்டு ஸ்தலங்களையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போறதுண்டு. சலசலக்கும் பவானி ஆத்த பிரமிப்போட பார்த்துட்டு என்னோட பயணத்தை கண்டினியூ பண்ணேன். நடுகாட்டு கருப்பு கோயிலுக்கு வந்தேன். ஊருக்கு வெளியே தனிமையான இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு. நடுகாட்டு கருப்பு பேரு வித்தியாசமா இருக்கு. நடுகாட்டு கருப்புக்கு பக்கத்துல முனிசாமியும் இருக்கு. சாமி சிலைய பார்க்கும்போதே சிலிர்ப்பா இருந்தது. இந்த நடுகாட்டு கருப்பு சாமியை பத்தி சொல்லப்படுற கதைகளை எல்லாம் கேள்விப்படும் போதே பிரமிப்பா இருக்கு. இவரு ராசு. நடுகாட்டு கருப்பு இவருக்குள்ளதான் இறங்குது. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற இவருக்குள்ள நடுகாட்டு கருப்பு இறங்கிட்டா இவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு வேகம் இவருக்குள்ள வந்துடும். மண்ணுல உருண்டு பிறண்டு ஆடுற ஆட்டத்தை சுத்தி இருக்கிறவங்க ஒரு சிலிர்ப்போட பாக்குறாங்க. அந்த அளவுக்கு நடுகாட்டு கருப்பு இவருக்குள்ள வேகமா இறங்குது. சாமியார் மாதிரி எந்த ஒரு கெட்டப்பும் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கிறது இவருடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த கோயில்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்கள்ல இருக்கிற சில கருப்பு சாமி கோயில்களுக்கும் வர சொல்லி இவருக்கு உத்தரவு வருது. கனவுல எந்த கோயிலுக்கு வரணும்னு கருப்பு கொடுக்கிற உத்தரவை இவர் நடைமுறைப்படுத்துறாரு. இந்த கோயிலுக்கு தான் வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த கோயில் தான் இன்னைக்கு வர சொல்லிருக்காரு. தடம் காமிக்கும். அதான் தடம் காட்டுறதுன்னா என்ன? தடம் காமிக்கிறதுனா நம்ம வீட்டுல இருந்து தெற்க போறது அங்க, வடக்க வந்து மேற்க வர்றது இங்க. அந்த மாதிரி ஒரு தடம் காமிச்சிரும். ஒரே வாய்ஸா வருமா? வாய்ஸா இல்ல, சொப்பனத்துல அப்படி போற மாதிரி, நடந்து போற மாதிரியோ அல்லது ஒரு குதிரை ரூபத்திலேயே வந்து சாட்டை அடியோ ஏதோ ஒன்று விடிகாலம் 4 மணிக்கு சொப்பனம் காமிச்சிருவாரு. ஆனா இப்ப அதிகமா வந்து இங்க அமாவாசைக்கு தவறாம வந்துகிட்டு இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. இன்னைக்கு அதிகாலையில கருப்பு சாமி இந்த கோயிலுக்கு வர சொல்லி உத்தரவு கொடுத்ததால இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. நடுகாட்டு கருப்பு இவருக்குள்ள வரப்போற நிகழ்வு இப்போ நடக்கவிருக்கு. நிறைய பேரு, குறிப்பா பெண்கள் காத்திருக்காங்க. நம்மோட கேமரா டீம் உஷாரா காத்திருந்தாங்க. கருப்பு இறங்க போற நிகழ்வு ஸ்டார்ட் ஆச்சு. நடுகாட்டு கருப்புக்கு பூஜை வேலைகள் பரபரப்பா நடந்தது. அப்பதான் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு நடுத்தர வயது பெண் சாம்பிராணி புகைக்குள்ள தன்னோட முகத்தை வச்சு அந்த புகைய சுவாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நார்மலா இப்படி செஞ்சா கடுமையான மூச்சு திணறல் வரும். ஆனா அப்படி எந்த ஒரு சிக்கலும் இல்லாம அவங்க இருந்தாங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள முனிசாமி வரும்னு, அதுக்கான முகாந்தரம் தான் இப்படி சாம்பிராணி சுவாசிப்புன்னும் இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. மணி ஓசை உச்சத்துல ஒலிக்க ஆரம்பிச்சது. திடீர்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட உடம்பு உதற ஆரம்பிச்சது. ரொம்ப அமைதியா இருந்த இவங்க இப்படி திடீர்னு கத்த ஆரம்பிச்சதை பார்த்தவங்க ஒரு மிரட்சியோட இருந்தாங்க.
சாமி சிலையோட கால்களை பிடிச்சுக்கிட்டாங்க. திடீர்னு கண்ட்ரோல் இல்லாம ஆடுற இவங்கள சிலர் பிடிச்சுக்கிட்டாங்க. ராசுவோட உடம்புக்குள்ள கருப்பு சாமி இறங்க போற நிகழ்வை ஷூட் பண்ணத்தான் நம்ம டீம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ராசுவுக்குள்ள ஏன் கருப்பு வரலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சது. ராசு சாமி ஆடிக்கிட்டு இருந்த அந்த பெண் முன்னாடி வந்து நின்னாரு. அவங்க விபூதி எடுத்து ராசுவோட நெத்தியில அழுத்தி பிடிச்சாங்க. அவ்வளவுதான், சில நொடிகள்ல மின்சாரம் பாய்ஞ்சவர் மாதிரி ராசு துள்ளி விழுந்தாரு. ராசுவுக்குள்ள நடுகாட்டு கருப்பு வர ஆரம்பிச்சது. நடுகாட்டு கருப்புவோட ஆட்டம் பயங்கரமா இருந்தது. தரையில உருண்டு புரண்டு ஆட ஆரம்பிச்சாரு. அப்படியே குப்புறப்படுத்திருந்தாரு. கோயிலுக்கு வந்திருந்த பெண்கள்ல ஒருத்தங்க திடீர்னு ஆட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு இப்படி சாமி வரத பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. நடுகாட்டு கருப்பு வந்த ராசு இப்போ மெதுவா எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு. அவருக்கு தலையில தண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சாங்க. ராசு இப்போ தன்னிலை மறந்த நிலையில இருக்காருன்னு அங்க இருந்தவங்க பேசிக்கிட்டாங்க. அடுத்ததா ராசுவுக்கு முன்னாடி சாம்பிராணி புகைய வச்சாங்க. அந்த புகைய அவரும் சுவாசிக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்க்கும்போது வியப்பா இருந்தது. அவரை சுத்தி இருந்தவங்க கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ராசு ஒரு உத்தரவு கொடுத்த உடனே எல்லாரும் அரோகரா அரோகரான்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ராசு ஒரு சாமி சிலை பக்கத்துல வந்தாரு. கால்ல ஆணி செருப்ப மாட்டிக்கிட்டாரு. இப்படி செஞ்சா வாக்கு சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். சாமி அவருக்குள்ள வரும்போது எல்லாரும் அரோகரா அரோகரான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி சொல்லும் போது இவருக்குள்ள வரும் கருப்பு சாமியோட எனர்ஜி உச்சத்துக்கு போகும்னு சொல்றாங்க. இவரு சுப்பிரமணியம். இந்த கோயில தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இவருக்குள்ள இந்த நடுகாட்டு கருப்பு சாமி இறங்கி வாக்கு சொல்லி இருக்கு. இப்ப வயசாயிட்டதால ஓய்வுல இருக்காரு. அரோகரா அரோகரான்னு சொல்லும் போது ராசுவுக்குள்ள வரும் கருப்பு அவரை புரட்டி எடுக்கும்னு சொல்றாரு சுப்பிரமணியம். இப்போ அவருக்கு அருள் வாக்கு வரணும்னா நீங்க வந்து அரோகரா சொல்லுவீங்க. அரோகரா சொல்லுவோம். அது நீங்க ஒரு அருள் வந்தப்போ நீங்க கேட்டீங்களா யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு? யார் வந்திருக்கான்னு, அப்பா என்னை அரகரான்னு கூப்பிட்டால நான் வருவேன். நான் வந்து கருப்புசாமி நானே, சிசுபாலன் நானே, உங்களுக்கு மாறி மாறி நான் சொல்றேன். தன்னை போல அவரை தூக்கி கீழே போட்டு ஆட்டத்துக்கு வந்துடும், உருட்டிடும். இப்படியெல்லாம் கேள்விப்படும் செய்திகளால எனக்கு இந்த அசைன்மெண்ட் பத்தின ஆர்வம் அதிகமாச்சு. வாக்கு சொல்லும் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. வாக்கு சொல்ல வரவங்க கிட்ட 4 அல்லது 5 எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு வர சொல்றாரு ராசு. ஒவ்வொரு பழத்தையும் உருட்டி அதை சோதிச்சு பார்த்து பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்றாரு. இவர் பழத்தை உருட்டுற வேகமும் ஸ்டைலும் வித்தியாசமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு தீர்வு சொல்லும் போது அவங்க குலதெய்வத்துக்கு விளக்கு போட சொல்லி உத்தரவாச்சு. 7 பொழுது கழிச்சு 8வது பொழுது காலையில குலதெய்வம் போய் ஆணும் பொண்ணு தெய்வம் போட்டு. இவங்க பேபி. இவங்களோட அம்மாவுக்கு வயித்துல பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு தீர்வு தேடி இங்க வந்திருக்காங்க. அதை விவரிச்சாங்க பேபி. வீட்டிலேருந்து வந்ததே வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மனசில் வச்சுட்டு தான் நின்னேன். இப்போ பேபிக்கான டைம் வந்தது. அப்பதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. பேபி கொடுத்த எலுமிச்சம் பழங்களை வாங்கி பார்த்தாரு.
ஒவ்வொரு எலுமிச்சையா உருட்டி உருட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அம்மாவை பத்தின பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுவாருன்னு பேபி காத்திருந்த வேலையில அந்த ஆச்சரியம் நடந்தது. பேபி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க. பேபியோட அம்மாவுக்கு வயித்துல பிரச்சனை இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அதற்கான தீர்வு கிடைக்கும்னு சொன்னாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம டீமுக்கு மிரட்சியா இருந்தது. பேபி எதிர்பார்த்து வந்த தீர்வை நடுகாட்டு கருப்பு சொன்னது ஆச்சரியமா இருந்தது. அந்த ஆச்சரியத்தை என்கிட்ட சொன்னாங்க பேபி. அவர் 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மாவுக்கு வந்து அடி வயிற்றுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் மனசுல அதை தான் நினைச்சு வந்தேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுல தான் வந்தேன். அவங்க வந்து அந்த அருள்வாக்குலயே அதை சொன்னாங்க. இப்போ அது என்ன கரெக்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? என்ன சொல்லிருக்காங்க? இன்னும் ஒரு 6 நாள் தள்ளி போக சொல்லியிருக்காங்க. பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வை இங்க இருக்கிற நடுகாட்டு கருப்பு இப்படி துல்லியமா சொல்றது வியப்பான அனுபவமா தான் இருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பெருமாப்பாளையம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ராசுவோட உடம்புக்குள்ள நடுகாட்டு கருப்பு இறங்கி ஆர்ப்பாட்டமான சில அமானுஷ்யங்களை நடத்தி வைக்குது. நாம நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதான்னு இங்க தேங்காய் மூலமா கண்டுபிடிக்கும் ஒரு ஆச்சரிய நிகழ்வு நடக்கிறதா சொல்லி இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கோயில் இடத்துக்கும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கும் நடுவுல ஒரு வாழ்வியல் தொடர்பு இருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற வேப்ப மரம் கிட்டத்தட்ட 600 வருஷங்களா இங்க இருக்கு. தலைமுறையா வழிபட்டுக்கிட்டு வந்த கருப்புசாமி வழிபாடானது சில வருஷங்களுக்கு முன்னாடி தடைப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கோயில் இருந்ததே யாருக்கும் தெரியல. அப்பதான் அந்த ஆச்சரியம் நடந்திருக்கு. தனக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு வழிபாடு செய்யும்படி சாமியே கனவுல வந்து உத்தரவு கொடுத்திருக்கு. அப்புறமா தான் திரும்பவும் இங்க நடுகாட்டு கருப்பை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விவரிச்சாரு சுப்பிரமணியம். நடுக்காட்டு கருப்பணசாமி அப்படின்னு எங்கள் முதியோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னே வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது கெனாவில் வந்து சொல்லி 45 வருஷமாக பூசை நின்று விட்டது. அதாவது நீங்க 45 வருஷம் வந்து விட்டுட்டீங்க படைக்காம, அப்புறம் இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு எப்படி சொன்னாரு? அப்புறம் அதில் அப்படியே இருக்குல்ல இந்த மரங்கள், இந்த வேப்ப மரம் கிட்டத்தட்ட ஒரு 600 எங்கள் பாட்டம் பெரிய பாட்டம்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்குற போதே தோட்டம் தான் இந்த மரம், வேப்ப மரம். இந்த மரம் கிட்டத்தட்ட என்னோட வயசு நாங்கள் ஒரு கணிப்பில் 600 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். இந்த வேப்ப மரத்தடியில் தான் இந்த கருப்பசாமி. வேப்ப மரத்துக்கு அடித்து சுயம்பலிங்கம். அதை நாங்கள் மறுக்கா சிலையாக வடித்து பண்ணி கட்டளமெல்லாம் கட்டி கும்பாபிஷேகம். இப்படித்தான் இந்த இடத்துல திரும்பவும் வழிபாடு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சிலைகளை வடிச்சு வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கருப்பசாமி அருள் வந்த நிலையில ராசு கோயிலை சுத்தி வர ஆரம்பிச்சாரு. கால்ல ஆணி செருப்பை போட்டிருந்தாரு. கோயிலை சுத்தி வந்தவரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னாரு. அந்த இடத்துல பாம்பு குடியிருக்கிறதுக்காக புத்து கட்டி இருந்தாங்க. அந்த இடத்துல நின்னு ராசு ஏதேதோ வேண்டிக்கிட்டாரு. அந்த பாம்பு புத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. அதற்கான விடயம் கிடைச்சது. ராசு சொல்ற வாக்கு அப்படியே துல்லியமா பலிக்குதுன்னு தான் இங்க வர பலரும் சொல்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால இந்த கோயில்ல வாக்கு சொல்ற இடத்துல நாம ஏற்கனவே மீட் பண்ணின சுப்பிரமணியம் தான் இருந்திருக்காரு. சுப்பிரமணியம் சொல்ற வாக்கு அப்படியே பலிச்சிருக்கு. ஆனா இந்த கோயில்ல இருந்த நாகம் இந்த கோயிலை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பத்துல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு. சுப்பிரமணியம் வாக்கு சொல்றதுல தடுமாற்றம் வந்திருக்கு. படிப்படியா வாக்கு சொல்றது தடைப்பட்டிருக்கு.
அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி விவரிச்சாரு சுப்பிரமணியம். அதில் ஒரு சர்ப்பம் இருந்தது கூடாரத்தில். அந்த கூடாரத்தில் அழிக்கிற போது அது வெளியே கிளம்பி போயிடுது. அப்போவே எனக்கு அருள் வாக்கு மங்கிருச்சு. இப்படி ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை இங்க இருக்கு. அதனால தான் என்னவோ ராசு இப்பவும் பாம்பு புத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்றாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வருது. ராசுவுக்குள்ள திடீர்னு வந்த அமானுஷ சக்தி இன்னைக்கு இங்க வந்து வாக்கு சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. ராசுவோட பாட்டிக்கு இருந்த வாக்கு சொல்ற சக்தியால கூட தனக்கு இப்படியான அமானுஷ சக்தி வந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருக்கு. ஆரம்பத்துல வெறுமனே உடம்பு உதறி ஆட்டம் மட்டுமே போட வச்ச சூட்சம சக்தி பிற்காலத்துல வாக்கு சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. அத பத்தி எனக்கு விவரிச்சாரு ராசு. வீட்டுல வந்து சும்மா டிவி சீரியல் எதுவும் பார்த்துட்டு இருக்கணும், சாமி பாட்டுன்னு வரப்போ வீட்டுல தூக்கி விசிறோம். அந்த 20 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள. ஆனா அப்ப வாக்கு தெரியல. அப்புறம் அம்மாவோட அம்மா வயசானவங்க அவங்க வந்து இந்த மாதிரி சாமி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அருள் சொல்லுவாங்க. அம்மாவோட அம்மா வந்து என் மேல நம்ம பாசம். அவங்க படுக்க போட்டதையுமே எனக்கு வாக்கு பெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு இருந்த சக்தி உங்களுக்கு வந்துருச்சு. நான் இறந்த உடனேயுமே அவங்க மேல உட்காந்து அழுகுறப்ப கிட்ட உட்காந்துட்டப்ப என்ன எரியாம உடம்பே விறுவிறுன்னு ஏறிச்சு. அதுல இருந்து நல்லா வாக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. வாக்கு பிரியறதுன்னா சொல்ல ஆரம்பிச்சது. இவரு விமல் குமார் கடந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அந்த சூழல்ல இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு. தன்னால முடிவை எடுக்க முடியாம இங்க வந்து நடுகாட்டு கருப்பு கிட்ட உத்தரவு கேட்டிருக்காரு. கருப்புசாமி அருள் வந்த நிலையில ராசு உத்தரவு கொடுத்திருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட்ல வெற்றி கிடைக்கும்னு அவர் சொன்ன வாக்கு பளிச்சிருக்கு. அதை நினைவுபடுத்தி பேசினாரு விமல் குமார். அது கிடைக்கும் கிடைக்காது இல்லை ஏதாவது தடங்கள் இருக்காத மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க. அதான் நிறைய கேட்டேன். நிறைய தடங்கள் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பதவிக்கு அப்படின்னு கேட்குறப்ப உனக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நீ தைரியமாக நெல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்காச்சு. அதே மாதிரி தெய்வ சக்தி மக்கள் சக்தி என் கூட இல்லை. இந்த நடுகாட்டு கருப்பு சொல்ற வாக்க நம்பி இங்க பலரும் வராங்க. இங்க ஒரு சூட்சம சக்தி பவர்ஃபுல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. 600 வருஷம் பழமையான வேப்ப மரம், அதை சுத்தி இயற்கையா வளர்ந்திருக்கும் சில அதிசய மரங்களை எனக்கு அடையாளம் காட்டினாங்க. மா காளியன் மரம், விரியன் மரம், பாலை மரம், எண்ணெய் கருக்கட்டான் மரம், இப்படி 5 மரங்களும் ஒரே இடத்துல இங்க வளர்ந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறத உணர்த்தும் ஆதாரங்களா தான் இப்படிப்பட்ட அதிசயமான மரங்கள் இங்க வளர்ந்திருக்கிறதா இங்க வரவங்க சொல்றாங்க. எல்லா கற்சாமி கோயிலும் 5 மரம் ஒரே இடத்துல இருக்காது. ஆனால் இப்போ அதோட என்ன சிறப்புனா ரேரு இந்த 5 மரம் ஒரே இடத்துல இருக்கிறதா அதிசயம். ஏன்னா வேம்பு, மாகாளியன், பாலை மரம், உள்ள பார்த்தீங்கன்னா எண்ணெய் கருக்கட்டான், விரியன் மரம், ஏன்னா 5 இருக்கிறது பயங்கர சிறப்பு. இது எல்லாமே காட்டு மரம். ஆமாம், ஏன்னா இயற்கையாக வந்தது தான், யாருமே இது கொண்டாந்து வைக்கல. தேங்காய் ஒன்று கடைசியா நம்மளோட கையில் வைப்பாங்க. இங்கே இருக்கிற அன்ன விபூதி பொட்டெல்லாம் எடுத்து வச்சு அவங்க குறைய நினச்சி பற்றி பிடிக்கிறப்ப அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மனக்குறை விட்டாங்கன்னா தேங்காய் நேராக எந்திரிக்கும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ஈரோடு மாவட்டம் பெருமாப்பாளையம் கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ராசுவோட உடம்புக்குள்ள நடுகாட்டு கருப்பு இறங்கி அமானுஷ்யமான பல செயல்கள் இங்க நடக்குது. அதுல ஒண்ணுதான் நாம நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதான்னு இங்க தேங்காய் மூலமா கேட்டு சொல்றாங்க. அதை பார்க்கத்தான் நான் இப்போ இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கனவு மூலமா உத்தரவு கொடுப்பதுதான் இந்த நடுகாட்டு கருப்போட முக்கியமான தீர்வு. இங்க வர பலருக்கும் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. சுப்பிரமணியம் இந்த கோயில் பூசாரியா இருந்த டைம்ல ஒரு அமானுஷ நிகழ்வு நடந்திருக்கு. விவசாய பூமியில தென்னை மரங்கள் தண்ணீர் இல்லாம அழியும் நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையில சுப்பிரமணியம் கருப்பசாமியிடம் தனக்கு தீர்வு சொல்லும்படி வேண்டியிருக்காரு. நடுகாட்டு கருப்பும் கனவு மூலமா தீர்வு சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட இடத்துல போர்வெல் அமைக்கும்படி உத்தரவாயிருக்கு. சாமி சொன்ன இடத்துல சுப்பிரமணியம் போர்வெல் அமைக்க முயலும் போது எல்லாரும் அதை கேலி செய்திருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட அடியில தண்ணீர் ஊற்று வெளிப்பட்டு இருக்கு. இன்னைக்கும் விவசாயம் சிறப்பா நடப்பதா சுப்பிரமணியம் விவரிக்கிறாரு. கிணாவில் வந்து
வெடித்த நேரம் ஒரு 6 மாதம் கழிச்சு. அப்போ சோளத்தட்டு போர் இருக்கும், முன்னாடி குழி இருக்கும், ஆழமாக போகிற உனக்கு தண்ணி தரம்போ கருப்பசாமி சொல்றாரு. பொண்ணு கருப்பண்ணசாமி கிணவுன்னு சொல்லிட்டார். அது அப்புறம் மறுக்க நான் எங்கள் ஊரில் சொன்னேன், சுற்றி 2000 அடி போட்டு தண்ணி இல்லை, 1000 அடி போட்டு தண்ணி இல்லை, இந்த இடத்துல தண்ணி வர்றதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சாமி கிணவுல சொல்லிச்சுன்னு கிட்டத்தட்ட 50,000 வேஸ்ட் பண்ணுறிய அப்படின்னு வீட்டில் இருக்கீங்களா சண்டைக்கு வராங்க. 315 ஒரு மட்டம் பொத்துது, 450 ஒரு மட்டம் பொத்துது, 520 4 மட்டம், அதுக்கு மேலே கடைய முடியல, ராடு மேலே தூக்குது, தண்ணி ஃபோர்ஸா வராது, தண்ணி போர்ஷன். கோயிலுக்கு வந்திருந்தவங்களுக்கு வேப்பலையால மந்திரிச்சாரு ராசு. இங்க வித்தியாசமான நம்பிக்கை நடைமுறையில இருக்கு. குறிப்பிட்ட காரியம் நடக்குமா நடக்காதான்னு சோதிச்சு பார்க்க தேங்காயை உள்ளங்கையில வச்சு சாய்வா பிடிக்கிறாரு. அந்த தேங்காய் தானா எழுந்து நின்னா காரியம் நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை இங்க இருக்கிறதா விவரிச்சாரு ராசு. தேங்காய் ஒன்று கடைசியாக நம்மளோட கையில் வைப்பாங்க. இங்கே இருக்கிற அன்ன விபூதி பொட்டெல்லாம் எடுத்து வச்சு அவங்க குறைய நினச்சி பற்றி பிடிக்கிறப்ப அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மனக்குறை விட்டாங்கன்னா தேங்காய் நேராக எந்திரிக்கும். அந்த தேங்காயை கொண்டே அவங்க நம்ம பொக்கிஷமாக, அதாவது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு சாமி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். பர்சனலா சில காரியங்கள் கரெக்டா நடக்குமா அப்படிங்கிற கோரிக்கையை நான் ராசு கிட்ட வச்சேன். அவரும் அதற்கான உத்தரவை நடுகாட்டு கருப்பு கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அலங்கரிச்ச தேங்காய உள்ளங்கையில வச்சு சாய்வா பிடிச்சிருந்தாரு. அந்த தேங்காய் நிமிர்ந்த நிலைக்கு வந்தா நான் என் மனசுல நினைச்சது நடக்கும். இதுதான் டீல். சில நொடிகள் கடந்து ஓடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. தேங்காய் நிமிர்ந்து நினைச்சது நடக்கும். சாமிக்கு மனசுக்குள்ள நன்றிய சொன்னேன். நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. அமானுஷ சக்தியால பவர்ஃபுல்லான மனிதர்களா பலம் வருபவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிற நம்மோட இந்த பயணத்துல இந்த பெருமாபாளையம் விசிட்டும் ரொம்ப புதுமையானது. அடுத்த ஒரு நிகழ்வோட உங்களை நான் மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். கொதிக்கும் மஞ்சள் நீரில் ஒரு விபரீத குளியல். பிரச்சனையோடு வருபவர்களுக்கு ரகசியமாய் காதில் சொல்லப்படும் தீர்வு. அம்மன் சக்தியால் ஒரு சாமானிய மனிதர் நிகழ்த்தும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.